சென்னை சூளையில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக விழா. அருள்மிகு விசாலாட்சி உடனுரை அருள்மிகு காசி விஸ்வநாதருக்கும் விநாயகருக்கு அடிவார மூர்த்திகளுக்கும் நிகழும் விசுவாவசு ஆண்டு ஆவணி மாதம் 19ஆம் தேதி செப்டம்பர் 4 2025 வியாழக்கிழமை சுக்லபட்சம் துவாதசியம் உத்திராடம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் துலா லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. ஆலய நிர்வாக குழு மற்றும் நிர்வாகிகள் கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் பக்தர்களை வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றனர். பாட்டு எதிரொலிக்க ஆடி வருகிறாள், சதுராடி வருகிறாள். மஞ்ச சேல சரசரக்க மறுகொழுந்து ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருட்கடாட்சத்துடன் என்றென்றும் நான் வணங்கி வரும் என் குருநாதர் காளிகாம்பா சிவாச்சாரியருடைய அருளாசிகளுடன் இன்றைய தினம் சூளையிலே அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி மற்றும் காசி விஸ்வநாதர் மற்றும் பரிவார தெய்வங்களோடு முனீஸ்வரர் ஆலயம் கோபுரவாசத்திலே அமைக்கப்பட்டு புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தோடு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு தங்கத்திலேயே கோபுர விமானம் செய்யப்பட்டு கொடிமரம் தங்கத்தில் செய்து சிம்மம் பலிவேடம் தங்கத்தில் அமைக்கப்பட்டு பக்தருடைய பேராதரவு அன்பளிப்போடு சிறப்பான முறையிலே மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்றது. நாளை காலை 4/9/2025 வியாழக்கிழமை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்றது. பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து இறையருள் பெற வேண்டுகிறோம். சென்ற முறை 9/7/2009 சிறப்பான முறையிலே புதிய ராஜகோபுரம் 7 சொர்ண கலசங்கள் வைத்து எல்லாம் வல்ல அம்பிகைக்கும் காசி விஸ்வநாதருக்கும் அங்காளம்மனுக்கும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியது. அன்றைய பொழுதிலே பக்தர்களுடைய பேராதரவோடு இங்கே திருப்பணிச்செம்மல் ஐயா கருணாகரன் ஐயாவுடைய தலைமையிலே எல்லா மக்களும் சேர்ந்து அமைச்சர் பெருமக்களும் சென்ற நல்லாட்சி கொடுத்த எங்களது முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா அவருடைய ஆட்சிகளே நடந்தேறிய அந்த மகா கும்பாபிஷேகம் தொடர்ந்து இங்கே இப்பொழுது இந்த நன்னாட்சிகளே திராவிட மாடலில் இருக்கக்கூடிய மகா ஆட்சிகளே முதல்வருடைய பொறுப்பிலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் அன்போடும் அதே போல பண்பும் கலந்திருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவருடைய வழிகாட்டுதன்படி இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து வருகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் பொறுப்பேற்று அதே போல கும்பாபிஷேக ஒருங்கிணைப்பதாக மீண்டும் கருணாகரன் ஐயா இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிவஸ்ரீ காளிதாஸ் சிவாச்சாரியார் காளிகாம்பாள் தலைமை பொருட்கள் அவர்களுடைய சர்வசாகத்தின் பொருட்டும் அவர்களை பொறுப்பேற்று இங்கே பூசாரி சுப்பிரமணியம் மற்றும் பாலாஜி, குறிப்பாக பாலாஜி சொல்வதற்கான அவ்வளவு உழைப்பு, அதே போல ஆலய நிர்வாகம்,
ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஆலய ஊழியர்கள் அனைத்து பேர்களையும் சொல்லலாம். கால அவகாசத்தை விட்டுவிடுவோம். பி சண்முகம் என்கிற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றக்கூடிய நிர்வாக அதிகாரி மற்றும் அவர்களுடைய ஆலய சிப்பந்திகளோட ஒத்துழைப்போடும் இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லோருடைய பேராதரவோடும் பக்தர்களுடைய பேருதவியோடும் சிறப்பாக நாளை கும்பாபிஷேகம் காண இருக்கிறது. ஆலய முகப்பு முன்னே கோபுர வாசல் தெரிவது ஒடுக்கமாக இருந்தது. அதை மிகப்பெரிய அளவிலே அகலப்படுத்தி இதற்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பேற்றவர் இங்கே இருக்கக்கூடிய வேலு அவர்கள். அதை பொறுப்பாக ஏற்று அவர் கவுன்சிலர் இருக்கிறார் மற்றும் பல பொறுப்புகள் இருக்கிறார். அவர் இருந்து செய்து கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்திருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மாநகராட்சித்துறை சுத்தம் செய்து ரோடுகள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல மின்சாரத்துறை அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல மருத்துவத்துறையிலிருந்து மருத்துவ முகாம் செய்ய இருக்கிறார்கள். மாநகராட்சி துறை, பிடபிள்யூ துறை எல்லாம் இங்கே செவ்வனேஸ்வரத்துறை இன்னும் பிற துறைகள் எல்லாம் இங்கே ஈடுபாட்டோடு இங்கே அனைவரும் கும்பாபிஷேகம் காண ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அனைவரும் வந்திருங்கள். எல்லோருக்கும் இங்கே 80% மக்களுக்கு குலதெய்வம் அங்காளம்மன். காசி விஸ்வநாதர் கோயில், அங்காளம்மன் கோயில்னாக்க சூளையில ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகிறது. கூட்டம் அதிகமாக வரும். சென்ற வருடம் ஒரு 5000 கும்பாபிஷேகத்துக்கு வந்து காண வந்தாங்க. தொடர்ச்சியாக ஒரு 20-26 பேர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். இந்த முறை அதை விட அதிகமாகத்தான் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். பாதுகாப்பு நல்கிய அனைவருக்கும் இறைவன் நல்லாசிகள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இறைவன் நல்லாசிகள். அதோட ரொம்ப முக்கியம், இந்த ஆலயத்துல அனைவருக்கும் விபூதி, குங்குமம், தீர்த்த பிரசாதம், சுவாமி படம், அதோடு கூடிய பிரசாதம் ஒரு பையில இட்டு அமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரிலும் பேராதரவோடு அளிக்கக்கூடிய பக்தருடைய ஒத்துழைப்போடும் அனைவருக்கும் பிரசாதம் கொடுக்க ஏற்பாடு செய்து வைத்திருக்கோம். அதே போல பக்தர்கள் அனைவரையும் வரிசையாக செய்திக்க வரிசை அமைத்துக் கொடுத்திருக்கார் நிர்வாக அதிகாரி அவர்கள். எல்லோரும் ஒற்றுணைந்து ஒற்றுமையாக பங்களிப்பு செய்து இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்க இருக்கிறது. அனைவரும் கண்டுகளிக்க வாருங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்கவே இந்த பூஜை ஒற்றுமை ஓங்குக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த தேசத்திலே சனாதன தர்மம் தலைத்தோங்க, இந்து மக்களுடைய செல்வாக்கு உயர்ந்திட எல்லாம் வல்ல அம்பிகை அங்காள பரமேஸ்வரி அனைவருக்கும் அருளாசி வேண்டும். காசி விஸ்வநாதர் காலபைரவர் அருளாசி கிடைக்க வேண்டும். ஓம் நம சிவாயா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் நம சிவாயா. ஓம் பைரவா. ஜெய் பைரவா.